அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 23ஆம் தேதி பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஐ எம் நாட் ஏ சிபி அட்வைசர். நீங்கள் சிபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. வீடியோ பார்த்துடலாம். எஸ்ஆர்யூ ஸ்டீல்ஸ் லிமிடெட் ₹3.38 கரண்ட் பேஸ் 4 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே குவார்ட்டரில் 50 லட்சம் லாஸ் பண்ணாங்க. போன குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரில் 19 லட்சம் லாஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மற்றபடி கம்பெனி இன்னமும் லாஸில் தான் பண்ணுறாங்க. நண்பர் கேட்டிருந்தாரு, அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஐ ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட் ₹494 கரண்ட் பேஸ் 204 கோடிக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹7 டிவிடெண்ட் தராங்க. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% வருது. ரெக்கார்ட் வந்து 22 ஏப்ரல் 2026 இருக்கலாம். ஒரு டவுட் இருக்குது, அதனால தான் ஸ்டார்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிக்டா வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. துன்சேரி வெஞ்சர்ஸ் லிமிடெட் ₹250 கரண்ட் பேஸ் 3 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 1%. ரெக்கார்ட் வந்து 27 பிப்ரவரி. சிக்டா வந்து டைவர்சிஃபைடில் இருக்காங்க. துன்சேரி வெஞ்சர்ஸ். ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் ₹88 கரண்ட் பேஸ் ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 1.25%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 மார்ச். செக்டர் வந்து டைவர்சிஃபைட். வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4% வரைக்கும் டிவிடெண்ட் வரும் வருஷத்துக்கு. பியூர் ட்ராப் ஃப்ரூட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 181 பைபேக் பண்ணுறாங்க. ₹200 பைபேக் பண்ணுறாங்க. டெண்டர் ஆஃபர் மூலமாக தான். ஸோ கிட்டத்தட்ட ₹19 அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. 11 லட்சம் ஷேராக பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக கம்பெனி 22 கோடி செலவு பண்ண போகிறாங்க. செக்டா வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இதுக்கான ரெக்கார்டு வந்து சுற்றி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது 10 ஏப்ரல் 2026 இருக்கலாம். அதனால தான் ஒரு ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் இருக்கும், பட் இருந்தாலும் டவுட்டுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். எல்கேபி ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹976 கரண்ட் பேஸ் 4:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தருவாங்க. ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அதற்கான ரெக்கார்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டா வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். மொரப்பென் லேபார்ட்டரிஸ் லிமிடெட் ₹45 கரண்ட் பேஸ் 825 கோடிக்கான ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது லீடிங் குளோபல் ஃபார்மா மேஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. காரணம் வந்து இது ஒரு இருக்கலாம், ஒரு டவுட் இருக்குது. எனக்கு நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. ப்ரோஸ்டம் இன்ஃபோசிஸ்டம் லிமிடெட் ₹155 கரண்ட் பேஸ் 13 கோடி 43 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹28 கரண்ட் பேஸ் 910 கோடியே 8 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இமாச்சல் பிரதேஷ் பவர் கார்பரேஷன் லிமிடெட். என்பிசிசி இந்தியா லிமிடெட் ₹95 கரண்ட் பேஸ் 76 கோடியே 27 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒடிசாஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி. டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ₹257 கரண்ட் பேஸ் 26 கோடிக்கு ஒரு ஆர்டர். அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் BHEL. அதுபோக 42 கோடிக்கு ஒரு ஆர்டர், 20 கோடிக்கு ஒரு ஆர்டர், இன்னொரு இன்டர்நேஷனல் ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு கம்பெனி மென்ஷன் பண்ணல. பட் 26 கோடியை மட்டும் கொடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். ஆக்சிஸ் கெடைஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹1404 கரண்ட் பேஸ் 25 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். மினி டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் ₹23 கரண்ட் பேஸ் 12 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஏபி டைமண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அசோக் பில்ட்கான் அண்ட் ரீட்டைல் கார்பரேஷன் ரயில்டெல் கார்பரேஷன் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில். இதில் யாரோட பெர்சன்டேஜ் எவ்வளோங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஸோ அசோக் பில்ட்கான் ரயில்டெல் கார்பரேஷன் 2க்கும் சேர்த்து கிடச்ச ஆர்டரோட மதிப்பு 1136 கோடியே 18 லட்சம். கொடுத்தது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மகாராஷ்டிரா ஸ்டேட். எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட் ₹4832 கரண்ட் பேஸ் $100 மில்லியன் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மெட்டெக்ங்கிறது அவங்களோட தான் டீல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பின்னா ஒயல்ட்ரா கிரீன் டெக் லிமிடெட் ₹1041 கரண்ட் பேஸ் 1800 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 1085 பஸ் எலக்ட்ரிக் பஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுத்தது. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேச ரோட் டிரான்ஸ்போர்ட்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய ஆர்டர் தான் இது நம்ம ஒயல்ட்ரா கிரீன் டெக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. ஃபசாகோ இந்தியா லிமிடெட் ₹4664 கரண்ட் பேஸ் 25 பிப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிக்டா வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்காங்க. போன வருஷம் ₹25 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சனோஃபி கன்சூமர் ஹெல்த் கேர் இந்தியா லிமிடெட் ₹486 கரண்ட் பேஸ் 25 பிப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சிக்டா வந்து ஃபார்மாசிட்டிக்கல் ₹85 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க சனோஃபி. SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ₹2109 கரண்ட் பேஸ் 25 பிப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் டிவிடெண்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்டு வந்து 6 மார்ச். சிக்டா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ₹2.70 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நெப்பரோல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹641 25 பிப்ரவரியில் போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. போன வருஷம் ₹9 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ரெக்கவர்ட் வந்து 6 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். 2 நாளாக வீடியோவும் போடல, நியூஸும் பெருசாக இல்லை. அது போக தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை, தொண்டை அடைக்க கொஞ்சம் இருமல் வரும் அப்பப்போ.
ஸோ அதனால் கொஞ்சம் இருமல் வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. விஸ்வேஸ் இந்தியா லிமிடெட் 520 காயின் பேசி 26 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டார் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸு. போன வருஷம் நான் 14 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்பிட் நடந்திருக்கு. ஃபிசிலி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றிருக்காங்க. ஸோ ₹1.40 ₹1.50 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசுபதி கார்ட் ஸ்பின் லிமிடெட் 954 ரூபா காயின் பேசி 26 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து மூடப்போன்னு சொல்கிறாங்க. ஃபிசிலி 10 இருக்குது. அதை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்டார் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பசுபதி கார்ட் ஸ்பின் லிமிடெட். RM ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் லிமிடெட் 121 ரூபா காயின் பேசி 28 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து மூடப்போன்னு சொல்கிறாங்க. செக்டார் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. RM ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் லிமிடெட். அசிடரி லிமிடெட் கரண்ட் பேசி 44 28 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து மூடப்போன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டார் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போனஸ் தராங்கன்னு பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு. அதுமாதிரி நேற்று 2 நாளாக பெருசாக நியூஸ் எல்லாம் அதனால வீடியோ போடல. அதுபோக தொண்டை கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இந்த காரணத்தில் வீடியோ போடல. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.